போறோம். இந்த கதையின் பெயர் சுட்டிப் பையன். சுட்டித்தனம் நிறைந்த ஒரு சிறுவனின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். அவன் எப்படி நல்ல மனசுக்காரனாக மாறினான். அத நாம நிதானமா கேட்கலாம். அப்படின்னா, கதைக்குள்ள போயிடலாமா? பசுமையான மரங்கள் சூழ்ந்த அழகான ஒரு கிராமம். அங்கேதான் வாழ்ந்தான் ஒரு சின்ன பையன், பெயர் கருணன். இவனுக்கு மிகவும் பிடிச்சது என்ன தெரியுமா? ஓடுவது, சிரிப்பது, நண்பர்களுடன் விளையாடுவது, இதையெல்லாம் விட்டு சுட்டித்தனம். கிராமத்திலெல்லாம் என் பிள்ளையே சுட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்தச் சுட்டித்தனத்துக்குள்ள ஒரு அழகான, நல்ல மனசும் இருக்குமே. யாருக்கும் தீங்கு செய்யாதவன், தன் சிரிப்பால் மற்றவர்களை சிரிக்க வைக்கிறவன். அதனால அவனை எல்லாரும் விரும்புவாங்க. ஒரு நாள் கருணன் பள்ளிக்குப் போக ரெடியானான், ஓடிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு காட்சி அவன் கண்களுக்குத் தெரிஞ்சது. ஒரு முதிய தாத்தா கனமான மரக்கட்டைகளை தூக்க முயற்சிக்கிறாரு. தாத்தா தன்னால் தூக்க முடியாம வியர்வை சிந்த புடிச்சிட்டு போராடுறார். அத பார்த்த உடனே கருணன் ஓடியே போய், தாத்தா நான் உதவுறேன்னு சொல்லி 2 மரக்கட்டைய தூக்கிட்டு தாத்தாவுக்கு உதவினான். தாத்தா சிரிச்சு, பையா சுட்டி நீ, ஆனா நல்ல மனசு உன்னோட என்று ஆசீர்வாதமா தலையில கை வைத்தார். கருணன் சிரிச்சான். அது அவனுக்கு ஒரு சிறிய பெருமை. சுட்டித்தனம் இருந்தாலும் சில சமயம் அதை எதுக்குப் பயன்படுத்துறோம் என்பது முக்கியமில்லையா? அப்படி ஒரு தடவை கரணன் நண்பர்களை சிரிக்க வைக்க ஒரு தந்திரம் பண்ணணும்னு நினைத்தான். அவன் ஓடிப்போய் குரல் கட்டி, ஏ காடு பக்கம் பார்த்து புலி வந்துருச்சு, எல்லாரும் ஓடுங்க. நண்பர்கள் எல்லாரும் பயந்துட்டு ஓடி வந்து, எங்கே எங்கேன்னு கேட்டாங்க. ஆனா அங்கே புலி எதுவும் இல்லை. கருணன் சிரிச்சான். அதிலும் அவன் இன்னும் சிரிச்சான். அதைப் பார்த்த நண்பர்கள் கோபப்பட்டார்கள். இப்படி பொய் சொல்றது நல்லதில்லன்னு சொல்லிட்டு அவன விட்டுப் போயிட்டாங்க. அப்போதான் அவனுக்கு ஒரு சிறிய சிந்தனை. சிரிப்புக்காக சொன்னாலும் பொய்ப்பேச்சு யாரையும் காயப்படுத்தலாம். அந்தச் சம்பவத்துக்கு 2 நாட்களுக்குப் பிறகு சூரியன் மறைய ஆரம்பித்த நேரம். கருணன் ஆட்டுக்கூடம் அருகே விளையாடிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு திடீர்னு ஒரு கர்ச்சனம் கேட்டது. ர்ரா! புலி, உண்மையான புலி. அது ஆடுகளைச் சுற்றி மெதுவா நடந்து கொண்டிருந்தது. கருணனுக்கு பயம். கால் நடுங்குது. அவன் பலத்த குரலில் கத்தினான். புலி, புலி, உதவி! ஆனா இந்த முறை யாருமே அவனைக் கேட்கல. அவன் மீண்டும் சிரிக்கிறான் போல என்று எல்லோரும் நினைத்தார்கள். கருணன் அழுது தன் தந்தையிடம் ஓடினான். தந்தை உடனே கிராமத்தாரை அழைத்தார். அனைவரும் சேர்ந்து ஆடுகளைப் பாதுகாத்தனர். அப்போ கருணனுக்கு ஒரு பெரிய உண்மை ஞாபகம் வந்தது. ஒருமுறை பொய் சொன்னா உண்மையைச் சொல்லினாலும் நம்ப மாட்டாங்க. அவன் மனசு மெலிந்து போனது. அந்த நாள் கருணனுக்குப் பெரிய பாடமா அமைந்தது. அவன் சுட்டித்தனத்தைக் குறைத்து உண்மை பேசறதிற்கு ஒரு உள்நிலையோட முடிவு செய்தான். நண்பர்களிடம் சென்று, கொஞ்சம் தவறாயிட்டேன், இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்று நெஞ்சாரக் கேட்டான். நண்பர்கள் எல்லோரும் அவன மன்னிச்சாங்க. கிராமத்திலும் இதே மாதிரி மெல்ல மெல்ல எல்லாரும் அவனைப் பெருமையாக பாராட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த குழந்தை சுட்டிதான், ஆனா நல்ல மனசு என்று பெரியவர்கள் சொல்லும்போது கரணன் சிரித்தான். அந்தச் சிரிப்புல தன்னம்பிக்கை, உண்ம, நல்ல மனசு எல்லாம் கலந்திருந்தது. சுட்டிப் பையன் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப சிம்பிள். பொய் பேசி சிரிக்கலாம், ஆனால் அதன் விலை பெரியது. உண்மை சொன்னவரை எல்லோரும் நம்புவார்கள். வயசு சிறிது என்றாலும் நற்பண்பு மிகப் பெரியது. நல்ல மனசு இருந்தால் எல்லாராலும் மதிக்கப்படும். அதனால குட்டீஸ்களே, சிரிப்பு, விளையாட்டு ஓகே, ஆனா உண்மை, பொறுப்பு, நல்ல மனசு இத மறக்கக்கூடாது. இன்னும் அருமையான கதைகள் வேண்டுமா? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சுட்டிப் பையன் கதை. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.